வெல்கம் பேக் டு பெல்பாரி வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நம்பர், நானே எதிர்பார்க்காத நம்பர், 50வது எபிசோட். அந்த 50ங்கிற நம்பர் இவ்வளவு தூரம் போக முடியுமா, இவ்வளவு தூரம் வர முடியுமான்னு எதிர்பார்க்கல. அப்படி இந்த மிகப்பெரிய 50வது எபிசோடுக்கு வெல்கம் பண்றேன். அதாவது போன எபிசோட்ல முடிச்சிருந்தது என்னன்னா, இந்த தட்டியங்காட்டு நிலத்துல இன்னைக்கு வழக்கமான அளவுக்கு வெக்கை இருக்காது அப்படின்னு அந்த கிழமை சொல்லியிருப்பாரு. அதனால இன்னைக்கு வேந்தர் படை வீரர்கள் நடுப்பகலுக்கு மேல சோர்வடைய மாட்டாங்க அப்படிங்கிறத பாதி கணிச்சிருந்திருப்பா. அப்படி அதனால இன்னைக்கு அது அவங்களோட முழு உத்தி அப்படிங்கிறது என்னன்னா, இரவாதனை சுத்தி தான் இருக்கு. அவன் தாக்குதலுக்கு யாரு குறுக்க வரக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்தோட வேலையா இருக்கும். அப்படி என்ன தாக்குதல்ங்கிறத நம்ம பார்க்க போறோம், என்ன திட்டங்கிறத பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேத்து முதல் நாள் போர் மாதிரி இன்னைக்கும் வேந்தர் படை வீரர்கள் கொஞ்சம் வேகமா தான் தாக்குதல் பண்ணுவாங்க. ஆனா என்ன, நின்ன இடத்துல இருந்தே குதிரைப்படை நின்ன இடத்துல இருந்தே வச்சு பண்ணுவாங்கங்கறனால பரம்பு வீரர்களுக்கு வேலை அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறத பரம்பு வீரர்கள் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கான திட்டங்கிறது என்னன்னா, இரவாதனுக்கு வழி கொடுக்கணும். மத்த படைகள்லாம் சண்டை போட்டு இரவாதனுக்கு வழி கொடுத்து அவன் குதிரைப்படை முன்னாடி கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு குதிரை வீரர்கள் பயன்படுத்துறது போறது அவங்க அம்பரா தூணில இருந்த முக்கியமான ஆயுதங்கள். அது என்ன ஆயுதம் அப்படின்னா, ஓங்கலம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆயுதம். ஓங்கலம் அப்படிங்கிறது இப்ப என்ன அப்படிங்கிற ஆயுதம் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட மூங்கில் வகை. அந்த மூங்கில் வகையில இருந்து பயன்படுத்தப்படுற ஒரு அம்புங்கிறது, அந்த ஓங்கல அம்புங்கிறது எப்படின்னா, அந்த ஓங்கலம்னு ஒண்ணு சொன்னோம் பார்த்தீங்களா, அது பறவைகளும் விலங்குகளுக்கும் நெருங்க முடியாத ஒரு ஒரு அலர்ஜியார ஏற்படுத்துற ஒரு தோகை. அந்த தோகையோ இல்ல மூங்கிலோ மேல பட்டுச்சு அப்படின்னா, கணு குத்துனா கூட விலங்குகளுக்கு மயக்கம் வந்துடும். அதோட மூங்கில்ல இருந்து வர தண்ணி பட்டுச்சுன்னா விலங்குகளுக்கு கண் பார்வையே தெரியாது, கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு விலங்கு தெரியாம ஓங்கலத்தை தின்னுடுச்சுன்னு வச்சுங்களேன், மாசமா இருக்க விலங்கு, அது மாசம் அந்த கருவே கலைஞ்சிரும். பாம்பு பக்கத்துல போனா கூட அது பக்கத்துல போகாது, பாம்பு கூட. அப்படி இருக்கும் அந்த ஓங்கலங்கிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு விலங்குக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாம்பு மட்டும் அந்த விலங்கு மட்டும், அதாவது பாம்பு கடிக்கப்பட்ட அந்த விலங்கு மட்டும் அந்த ஓங்கல தோகையை தின்னுச்சுன்னா அந்த விஷத்தையே முறிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஷத்தை முறிக்குங்கிற மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஓங்கலத்தை தான் இன்னைக்கு அவங்க பயன்படுத்த போறாங்க. ஏன்னா இவங்களோட நோக்கங்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்த குதிரைப்படை, அந்த வேந்தத்தையோட குதிரைப்படையை அழிச்சிட்டோம்னாலே மூஞ்சல் நகரத்தை நெருங்கிடலாம். மூஞ்சல் நகரத்தை நெருங்கிட்டனாலே நீலனை தூக்கிடலாம், நீலனை காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுதான். முந்தனத்து இரவு, அதாவது நேற்று இரவு அந்த திட்டத்தை போட்ட உடனே எல்லா பக்கமும் செய்திகள் போச்சு. இரவோட இரவா என்ன பண்ணாங்கன்னா, ராவோட ராவா ஓங்கல மூங்கில் நிறையாவே எடுத்துட்டு வந்தாங்க. கட்டுக்கட்டுகள்லாம் வந்துச்சு. அம்புகளை அதுல இருந்து தயார் பண்ணி குதிரைப்படை வீரர்களுக்கு இப்ப அது அம்பரா தூணில இருக்கு. அதை தான் இப்ப பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அம்பரா தூணு பயன்படுத்தாம அங்கே இங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இந்த பரம்பு படை வீரர்கள் வேக வேகமா போயிட்டே இருக்காங்களே, இப்ப எங்கதான் போறாங்கன்னு கருங்கைவாணன் கவனிச்சுக்கிட்டே வருவான். இன்னைக்கும் முடியனை காணாம, ஒருவேளை நேத்து மாதிரியே இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வருவானோ, ஏதாவது திட்டத்தோட வருவானோன்னு கருங்கைவாணன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஒருவேளை மூஞ்சல் நகரத்துக்கு இவங்க போறாங்களோ, இப்படிதான் இவனுக்கு பல வகையான குழப்பம் இருக்கும். மூஞ்சல் நகரத்துக்கு போனாங்கன்னா அப்படி போக முடியாது. ஏன்னா முதல் நிலைப்படையை கடந்து 2வது நிலைப்படைக்கு போய் அங்க போனாலும் அதுக்கப்புறம் 3ஆம் நிலைப்படைன்னு ஒண்ணு பயங்கரமா இருக்கும். அந்த படையில எதிரிகள் எவ்வளவு தூரம் உள்ள போனாலும் அதை நோக்கி அதை தாண்டி போக முடியாது. அதனால நம்ம தைரியமா இங்க இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருப்பான் கருங்கைவாணன். அப்ப கருங்கைவானோட கண்ணில் பட்டது யார் அப்படின்னா தேக்கன். அடடா, சாகலைவனோட மரணத்துக்கு மறுநாளே பழி வாங்குற நாள் வந்துருச்சுடா, இன்னைக்கு இவனை கொன்னுடணும்டா. நேத்து சாகலைவனை இவன் கொன்னான்ல, இன்னைக்கு இவனை கொன்னுடணும்னு சொல்லி கருங்கைவாணன் என்ன பண்ணுவான், தேக்கனை பக்கம் போயிட்டே இருப்பான். தேக்கன் கூட சண்டை போட தயாரா இருந்தது யாருன்னா ஏற்கனவே சூளக்கையன். அவன் தான் இப்ப வால்படை தளபதி. தேக்கன் கூட சண்டை போட தயாரா இருந்துட்டு இருந்தான். தேக்கனோட கவனம் பூராமே இரவாதன் படை மேலதான் இருந்துச்சு. ஏன்னா இரவாதன் திட்டமிட்டபடி அங்க போகணும் அப்படிங்கிறனால எல்லா படையும் அப்படியே வழி விட்டு இவனுக்கு வழி விட்டு அமுச்சு விடணும், குதிரைப்படை முன்னாடி அமுச்சு விடணுங்கிறனாலதான். அதனால எல்லாத்தோட கவனமே இப்ப பாத்தீங்கன்னா இரவாதன் மேலதான் இருந்துச்சு. திட்டமிட்டபடி அந்த இடத்துக்கு போகும்போதே போர் வீரர்களா கூவல் குடியினரும் அங்கங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க அங்க இருந்துகிட்டே ஓசையை கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க வேலை. அந்த ஓசையை கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் இரவாதன். அந்த ஓசைக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஓசை கேட்டுருச்சு, கூவல் குடியினர் ஓசை கொடுத்தாங்க, அந்த ஓசை கேட்டுருச்சு. இப்ப அந்த இரவாதன் அந்த குறிப்பா தன்னுடைய ஒட்டுமொத்த படைக்கும் சொன்னான், இன்னைக்கு கருங்கைவானுக்கு அது சத்தம் புரியாது. ஏன்னா வித்தியாசமா சட்டம் போடுறாங்க, அது என்ன சத்தம்னு நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்திலேயே இரவாதனோட குதிரைப்படை பல குதிரைப்படைகளை தனித்தனியா பிரிஞ்சிச்சு. கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல திடீர்னு மாறி வேக வேகமா பிரிஞ்சு போனாங்க.
அந்த எதிர்த்தரப்புல இருந்த குதிரைப்படை தளபதி உருமன் கொடிக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இவங்க பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா, நம்மள துரத்திட்டு வந்து சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா நம்ம இங்கேருந்து இடத்த விட்டு அசையக்கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு நேத்து கொடுத்த வேலை. நேத்து நம்ம போய் ஈக்கி மண்ல போய் மாட்டிக்கிட்டோம். அதனால நம்ம நின்ன இடத்துலயே சண்டை போடுவோம். ஓடவே கூடாதுன்னு சொல்லி நின்ன இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்பதான் இரவாதனோட வீரர்கள் தங்களோட அம்புகள விடத் தொடங்குனாங்க. என்ன அம்புகள? ஓங்கல் அம்புகள விடத் தொடங்குனாங்க. அது எப்படின்னா, விலங்குகள நேரடியா தாக்கல. குதிரையோட முன்னாடி பக்கமோ, இல்ல பின்னாடி பக்கமோ ஏதாவது ஒரு பக்கத்துல உரசிட்டு போற மாரி போனாலே போதும். அப்படிங்கிறது அவங்க திட்டமா இருந்துச்சு. அதே மாரி வேகம், மிதவேகம், அதிவேகம் அப்படிங்கிற மாரி வேக வேக வேகமா அம்புகள், இரவாதனோட அம்புகள் வித்தியாச வித்தியாசமா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா 3 அம்புகள் சாதாரண அம்புகள், 1 அம்புகள் ஓங்கல் அம்புகள். இப்படி கலந்து கலந்து விடணும் அப்படிங்கிறது தான் இரவாதன திட்டம். ஏன்னா எதிரிகளுக்கு சந்தேகம் வந்துரக்கூடாது அப்படிங்கிறத இத பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி முதல்ல இருந்து கடைசியா நிக்கிற குதிரைகள்லாம் தாக்கணும். அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நடுவுல நீங்க தாக்காம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி, முதல்ல இருந்து கடைசியா இருக்க குதிரை வரைக்கும் இவங்க அம்புகள விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாதாரணமாவே ரொம்ப தூரத்துல இருக்கிற குதிரைகள தாக்குறது கஷ்டம். அதுவும் நடுப்பகுதியில இருக்க குதிரைகள தாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா சூழல் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இது எல்லாத்துக்கும் தயாரானவங்க தான். ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு தெரியும். ஏற்கனவே பேசியிருக்கோம். அம்பு விடுறதுல ரொம்ப பலமான வீரர்கள், ரொம்ப திறமைசாலியான வீரர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ரொம்ப தூரம் விடக்கூடியவங்க அவங்க. இதுல குறுங்காது முயலோட ரத்தத்துல ஊற வச்ச நாண்ல இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப. அதனால பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரம்பு வீரர்கள் ஒரு பக்கம், இந்த சூழல் வீரர்கள் ஒரு பக்கம் 2 பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா அங்க சண்டை போடும்போது வேந்தர் படை திணற ஆரம்பிச்சிரும். தேக்கன நோக்கி முன்னேறி வந்துட்டு இருந்தான்ல கருங்கைவாணன். அவன் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்த சூளைக்கேன தள்ளி விட்டுட்டு இவன் சண்டைக்கு வந்துருவான். இவன் வந்தோனே அவனும் சண்டைக்கு போட நிப்பாட்டிருவான். கருங்கைவாணன் சண்டைய போட்டு நிப்பாட்டிருவான். இப்ப தேக்கனும் கருங்கைவாணனும் சண்டை போட வேண்டிய நிலை. இந்த இடத்துல சூளக்கையன் ஏற்கனவே இளைஞனா இருந்தாலும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான் தேக்கன் கூட. ஏன்னா ஒரு கிழவன் கூட நம்ம சண்டை போடணும்னு நினைச்சு சாதாரணமா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா தேக்கன் விடாம வாள்படையில பயங்கர வாள் சண்டையிலயும் சுத்திட்டு இருப்பாரு. ஆனா இப்ப கருங்கைவாணன் வந்தான்ல, கருங்கைவாணன் ஒரு மாபெரும் ஒரு ஆஜானுபாகமான ஆள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அவன் வந்து மிகப்பெரிய தளபதி. சண்டை பயங்கரமா போடக்கூடியவன். அவன் வந்து நிப்பான் இப்ப. இடது கையில தேக்கன் என்ன பண்ணுவாரு, இடது கையில கேடயம், வலது கையில வாள வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. தேக்கன் கண்ல கொஞ்சம் கூட பயம் இருக்காது. என்னடா அது நம்ம இவ்வளவு பெரிய வீரன், இவ்வளவு பெரிய உடம்போட வந்து நிக்கிறோம். இந்த கெழட்டு எந்த பயமும் இல்லாம நம்ம கூட சண்டைக்கு வந்து நிக்கிறான் பாரு. அதுவும் வாள் சண்டையில நிக்கிறான் பாரேன் அப்படின்னு சண்டை போடுவான் அவன் கருங்கைவாணன். ஆனா அப்பயே தெரிஞ்சிரும். அடி அவன் அடிக்கும்போது தன்னோட முழு பலத்தையும் இறக்கி சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிரும். ஆகவே இந்த கிழவன் வந்து நம்மள்ட்ட இருந்து சண்டை போடல, தற்காப்பு சண்டை தான் போடுறான் அவன் அப்படிங்கிறது கருங்கைவாணனுக்கு தெளிவா புரிஞ்சிரும். அடியிலேயே தெரிஞ்சிரும் அவனுக்கு. கிழவனுக்கு வாள் சண்டை அந்த அளவுக்கு வரல, நம்ம கூட வரல அப்படின்னு புரிஞ்சுக்குவான். அதனால வேக வேக வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவர. கிட்டத்தட்ட அவன் 3 மடங்கு வேகத்த கிழவன் கிட்ட காட்டுவான். தேக்கனும் என்ன பண்ணுவாரு, விடாம கருங்கைவாணன அப்படியே இது ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த இதையும் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கருங்கைவாணன் என்ன பண்ணுவான், அவனோட ஒட்டுமொத்த உடல் பலத்தையும் அப்படியே வாள்ல இறக்கி அவரோட அவரு கேடயத்தை திருப்புற ஏமாறுற கேப்ல உள்ள விடணும்னு நினைச்சு கரெக்டா சொருவிருவான். வாள நெஞ்சில சொருவிருவான். தேக்கன் கீழ விழுந்துருவாரு. கிழவன் செத்துருப்பான்டா, அப்பாடா அப்படின்னு ஒரு கணம் இவன் திரும்புவான். அததான் எதிர்பார்த்துட்டு இருந்தா தேக்கன். ஏன்னா ஒரு கொலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே மனசு சந்தோஷப்பட்டு வேகம் குறைஞ்சிரும். தான் ஜெயிச்சுட்டு தான் வேகம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி வீரர்கள் இந்த மாதிரிதான் சாய்க்க முடியும்னு சொல்லிதான் உயிரையே பணைய வச்சு இந்த விளையாட்டுல இறங்கியிருப்பாரு தேக்கன். திரும்ப அந்த ஒரு குணம் அவன் திரும்ப இருக்கலாட்டியும் கழுத்துக்கு வாழை குறி வச்சு வீசியிருப்பாரு அவன். ஆனா சூளக்கையன் இருக்கான்ல, உள்ள புகுந்து தடுத்துருவான். பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் சூளக்கையன், அவன் உள்ள புகுந்து தடுத்துருவான். ஒரு கணத்துல, ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில கருங்கைவாணனுக்கு உயிர் நிமிஷத்துல போயிட்டு வரும். தேக்கனை உத்து கவனிப்பான். அட பாவி, இவ்வளவு பெரிய நான் வாழை சொருவியுமே எப்புட்றா அவன் உயிர் பொழைச்சிருக்கான்னு பார்த்தா, அந்த கவசம் இருக்கும்ல, தேக்கன் போட்டிருந்த கவசம் அப்படியே சரிபாதியா பொளந்திருக்கும். பொளந்து வெளியே வந்துச்சு. அதாவது நம்ம பயன்படுத்துற இரும்பு கேடயமா இருந்தா இந்நேரம் ஆள் செத்தே போயிருப்பான். எலும்புனாச்சும் இந்நேரம் உடைஞ்சிருக்கணும். ஆனா இந்த கிழவன் எப்புட்றா சாயாம நிக்கிறான்? அப்படிப்பட்ட கவசமாடா இதுன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான். நம்ம குத்துன குத்துக்கு இந்நேரம் நெஞ்செலும்பாச்சும் நொறுங்கி இருக்கணுமே, இல்ல நடுங்கிட்டுனாச்சும் இருக்கணுமே இவன். சரி, இதுக்கு மேலயும் இவன விடக்கூடாது கிழவன. நம்மள கன நேரத்துல கொல்ல பார்த்தானேன்னு சொல்லி வேக வேக வேகமா திரும்ப சண்டை போட வருவான். தேக்கன் அப்படியே நிப்பாரு. என்னடா இவன் வலி தாங்காம நிக்கிறானா, இல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறானான்னு நினைக்குவான் கருங்கைவாணன். அப்பதான் நேத்து போர்ல சாகலைவனும் இப்படியா செத்துருப்பான் இந்த கிழவனோட சூழ்ச்சியால. சாகலைவனுக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு. அப்பதான் இவன் வாளை இறுக்கி பிடிப்பான். தேக்கனும் வாளை இறுக்கி பிடிப்பாரு. 2 பேரும் அடுத்த கட்ட சண்டை போட வருவாங்க. ஆனா திரும்ப அந்த நேரத்துல அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஓசை கேட்கும். அது என்ன ஓசை அப்படின்னா, உருமன் கொடி இருக்கான்ல, அவன் உருமன் கொடியோட குதிரைப்படை இருக்குல்ல, அங்க இருந்து வர ஓசை.
அந்த சத்தம் கேட்டோடனே இவனுக்கு ஒண்ணும் புரியாது. அடடடா! என்னடா இவனோட இம்சையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சூளக்கையன் கையிலேயே வாள குடுத்துட்டு, "நீ சண்ட போடுற நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு போயிருவாரு. சூளக்கையனும், தேக்கனும் இப்ப திரும்ப சண்ட போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நெனச்சுக்கிட்டே வருவான். "நேத்து தானடா சொன்னேன், அந்த குதிரைப்படை முன்னாடி போகாதீங்கடா, மண்ல போய் மாட்டிக்காதீங்கடா, நின்ன இடத்துல நின்னு சண்ட போடுங்கடான்னு. அதுக்குள்ளாட்டி என்னடா குதிரைப்படையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை? உங்களுக்குலாம் அறிவே இல்லன்னு" நெனச்சுக்கிட்டே வருவான். வரும்போது அங்க பார்த்தா தான் தெரியும். ஏன்னா, உருமங்குடி இருக்கான்ல, அவன் குதிரையில போயிட்டு இருக்கும்போது, அவன் குதிரை வந்து இன்னொரு குதிரை மேடயே பக்கத்துல இருந்த குதிரை கூடயே மோதும். எதுக்காகடா இது இப்படி மோதுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு குதிரை வந்து இங்கிட்டு வந்து மோதும். ஒவ்வொரு குதிரை கண்ணு முன்னாடி வந்து மோதிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை குதிரை கண்ணுல தூசி கீது விழுந்துருச்சா? அப்படின்னு சொல்லி கீழ இறங்கி பார்ப்பான். பார்த்தா தான் தெரியும். எல்லா வீரர்களும் அதே மாரி இறங்கிட்டு இருப்பாங்க. தூசியும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. என்னாச்சு குதிரைகள் இப்படி தனித்தனியா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. கட்டுப்பாடுகள் இழந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து நம்ம இது பண்றது வந்து சண்டை போடுறது, நம்ம மரணத்துக்கு நம்மளே வழிவகுக்கிற மாரி ஆயிரும். நமக்கே சமம் அது. அவன் என்ன பண்ணுவான், இல்ல இறங்குவோன்னு இறங்கி பார்ப்பான். குதிரைகளுக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு. குதிரைகள் மேல பெருசா காயம் பட்ட மாரி எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன லேசா கோடுகள் தான் இருக்கும். இந்த காயம் பட்டா குதிரைகள் வந்து இப்படி துடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஒட்டுமொத்த படையும் கட்டுப்பாட மீறி இருக்கும். எல்லாமே குதிரைப்படை சிதறி இருக்கும். கருங்கவன் அப்பதான் அந்த சத்தத்த கேட்டு உள்ள வருவான். அதுக்குள்ளாட்டி எதிரிகளோட குதிரைப்படை இருக்குல்ல, அது இந்த இடத்த தாண்டி வேற இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. ஓங்கலத்தோட வேலை இருக்குல்ல, ஓங்கலத்த அம்புகள் பயன்படுத்துற வேலை முடியிற தருவாயில இருந்துச்சு. இவன் கிட்டத்தட்ட இந்த மூஞ்சல் படை எல்லைக்கிட்டயே போயிருப்பான் இவன். யாரு இரவாதனோட படை. 2வது நாளோட இந்த போர்ல வேந்தர்களோட குதிரைப்படையே கிட்டத்தட்ட அழியிற மாரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லா குதிரைகளும் செயலிழக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு கட்டத்துல உருமன் கொடி நம்ம படைக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தான் மத்த படையிலேருந்து ஆட்கள கேட்க ஆரம்பிச்சுருவான். சிலந்து செயலிழந்து போயிருக்கிற இந்த குதிரைப்படைக்கு முழுசா பாதுகாப்பு கொடுத்தா மட்டும் தான், அந்த மிச்சம் இருக்க குதிரையாச்சும் காப்பாத்த முடியும்னு வேற வழியே இல்லாம 2ஆம் நிலை படையில இருந்த வீரர்கள இங்க இறக்க ஆரம்பிச்சான் கருங்கைவாணன். எப்பவுமே தாக்குதலுக்காக இறங்குனா அவங்க உற்சாகமா இறங்குவாங்க. ஆனா ஒரே ஒரு படை ஆபத்துல இருக்கும்போது, அத காப்பாத்துறதுக்காக இறங்கணும்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு எதிர் மனநிலைய தான் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட நம்ம பாஷையில சொல்லலாம் நெகட்டிவ் இம்பாக்ட் தான் குடுக்கும். அது தெரியும் கருங்கைவாணனுக்கும். ஆனா வேற வழியே இல்ல அப்படிங்கிறனால தான் 2வது நாளே 2வது படைய இறக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. வேந்தர் படையில 2வது நிலை படை வந்ததும், அவங்க தாக்குதல் உத்திய நிறுத்திட்டு, தற்காப்பு போருக்கு மாறிட்டாங்க பறம்பு வீரர்கள். இனிமேல் தாக்குதல் போர் நடத்தக்கூடாது. ஏன்னா 2வது படை உள்ள வந்துருச்சு. இத மேல நம்ம ஏற்கனவே செய்ய வேண்டிய சேதாரத்த செஞ்சாச்சு. இதுக்கு மேல வந்து ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தற்காப்பு படைக்கு வந்துருவாங்க. இவங்களும் தற்காப்பு பண்ணுவாங்க. அந்த நேரத்துல போர் முடிவுக்கு வந்துருச்சு. திசைவாளர் கைகள திசைவேலர் மேல தூக்குனாரு. முரசுகள் கொட்ட ஆரம்பிச்சாங்க. 2ஆம் நாள் போர் முடிவுக்கு வந்துருச்சுன்னு ஒரே அறிவிப்பு. இரவாதனுக்கு தான் கொஞ்சம் ஏமாத்தம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட கிடைச்சிருந்திருக்கலாம். எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு. அந்த நேரத்துல திசைவேலர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கபிலர அவரோட சிஷ்யன கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு. கபிலருக்கு ஒண்ணும் புரியாது. ஏன் நம்மள வர சொல்றாருன்னு. வாரிக்கைன்னு கூட வருவாரு. போர் மரப மீறிட்டதா திசைவேலர் சொல்லுவாரு. கருங்கை வாணன், குதிரைப்படை தளபதி உருமன்கொடி, அமைச்சர்கள் ஆந்திரந்தி, நாகரையர் எல்லாருமே கூட இருந்தாங்க. விஷத்த கலந்து அம்ப விட்டுட்டாங்கப்பா இவங்க. குதிரைகள செயலிழக்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைப்பாங்க. கபிலருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அடப்பாவிகளா! இதத்தான் நேத்து இரவு முடியனும், வாரிக்கைன்னு பேசுனாங்களா? அவங்க பேசுனது இத பத்தி தானா? அப்ப கூட வாரிக்கையன் நம்மள பத்தி ஏதோ சொன்னாரே! அத எதிர்பார்த்து தான் வாரிக்கையன் கூட வந்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்குவாரு. உருமன்கொடி குற்றச்சாட்டுகள கொடுக்க ஆரம்பிச்சான். அதாவது எந்த விலங்குகளும் வித்தியாசமான அதே அதாவது வழக்கத்துக்கு பயன்படுத்துற ஆயுதங்கள பயன்படுத்தி, ஆனா வழக்கத்துக்கு மீறான பாதிப்புகள உருவாக்குதோ, அது சந்தேகத்துக்குரியது. அப்படிதான் இன்னைக்கு பறம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் பூராவுமே பார்த்தீங்கன்னா, குதிரைகளுக்கு சின்ன சின்ன காயங்கள தான் உருவாக்கியிருக்கு. ஆனா, குதிரைகள் எதுவுமே செயல்படல. முழுசாவே செயலிழந்துருச்சு. இது பூராவுமே விஷம் கலந்துருச்சு ஆயுதம் அப்படிம்பான். ஆனா வாரிக்கையன் வெத்தலைய வாயில மென்னுகிட்டு, அப்படியே ஜாலியா சொல்லுவாரு. "ஏங்க, பறம்பு கொடுத்த வாக்க மீறவே மீறாது. நீங்க என்ன சொன்னீங்க? விதிப்படி தான் நாங்க பயன்பட்டுருக்கோம். விதிகள் என்ன? விலங்குகளோட நஞ்சோ, தாதுக்களோட நஞ்சோ இத பயன்படுத்தக்கூடாது. நாங்க விலங்குகளோட விஷத்தையோ, தாதுக்களோட விஷத்தையோ இதுல பயன்படுத்தவே இல்ல. நாங்க போர் மரப மீறவே இல்ல" அப்படின்னு சொல்லுவாரு. "அப்புறம் எப்படிங்க குதிரைகள செயலிழக்க முடியும்?" அப்படிம்பாரு. "இங்க வேணா பாருங்க. நான் சின்ன சின்ன காயம் தான் ஏற்பட்டுருக்கு" அப்படின்னு கேட்பாங்க. அதேதான் நாங்களும் சொல்றோம். சின்ன சின்ன காயம் தான் ஏற்பட்டுருக்கு. ஆனா குதிரைகள் எப்படி செயலிழந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க எதிரி தரப்புலருந்து. "அதுக்கு நாங்க காரணம் இல்லங்க. விஷம் இல்ல காரணம் இல்ல. அம்புகள் தான் காரணம்" அப்படிம்பாரு. அதத்தாங்க நானும் சொல்றேன். அம்புகள் தான் காரணம். அம்புகள் விஷத்த பயன்படுத்தியிருக்கீங்க. விஷத்த நாங்க எதுவும் பயன்படுத்தல அப்படிம்பாரு வாரிக்கையன். திரும்ப திரும்ப எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாரிக்கையன் சொல்லுவாரு. சரி விஷம்னா என்னன்னு கேட்பாரு. நம்ம ஏதாவது பதில் சொன்னா கிழமை அதுலருந்து ஏதாவது தப்பிச்சுருவாருன்னு சொல்லிட்டு யாரும் பதில் பேசாம இருப்பாங்க. திசைவேலர் சொல்லுவாரு. நீங்க வார்த்தையில விளையாடாதீங்க. குதிரைகள் நெறைய குதிரைகள் செயலிழந்து கிடக்கு. அப்பன்னா நீங்க விதிய மீறிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இதுக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லும்போது, அவர்ட்ட கேட்பாரு வாரிக்கையன். நீங்க சொல்லுங்க விஷம்னா என்ன அப்படின்னு கேட்பாரு. திரும்ப சொல்றேன் நீங்க வார்த்தையில விளையாடாதீங்கன்னு சொல்லும்போது, ஏங்க நீங்க இங்க செயலிழந்திருக்க குதிரைகள காமிக்கிறீங்க. இத சான்றுன்னு காமிக்கிறீங்க. ஆனா நான் கேட்கிறேன், விஷம்ங்கிறது என்ன? எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படுறது தான் விஷம்.
இப்ப நாங்க பயன்படுத்த நம்ப உங்கள்ட்ட குடுக்குறேன். எங்க தரப்பு ஆட்கள்ல யார் மேல வேணா நீங்க அம்ப விடலாம். நான் என் கூட கூட என் மேல கூட விடலாம். மனுஷன் இதே நான் செயலிழந்து கீழ விழுந்துட்டேன் அப்டின்னா, அது விஷம்னு நான் ஒத்துக்கிறேன். இல்ல வேற யார் மேல வேணா எங்க தரப்புல விடுங்க. அது விஷம்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா விஷங்கிறது பொதுவானது, பாகுபாடு இல்லாதது. அது யார் மேல விட்டீங்கனாலும் செத்து போயிருவோம். ஆனா இது விஷம் இல்ல. ஏன்னா சில மரங்கள், கொடிகள், விலங்குகளுக்கு சேராம இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மரத்தினால செய்யப்பட்ட அம்புகளா கூட இருக்கலாம். அது ஒவ்வாமைன்னு சொல்லுங்க. செரிமானம் ஆகாத உணவு மாரி தான். இப்பயும் சொல்றேன். இது விஷம் இல்ல அப்படின்னு நான் உதாரணம் சொல்றேன். குதிரைகள் எதுவுமே செத்து போகல பாருங்க. குதிரைகள் செத்து போயிருந்தா தான் விஷம்னு சொல்ல முடியும். அது செயல்பாடு இல்லங்கிறது நம்ம விஷம்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வாமைன்னு சொல்லணும் அப்படிம்பாரு. இது எல்லாருமே ஏத்துக்குவாங்க. திசைவேலர் ஏத்துக்குவாரு. ஆனா வேந்தர்களால நிரூபிக்க முடியலங்கிறப்ப அவங்களுக்கு தான் கோவம். என்னடா நிரூபிக்க முடியாம போச்சேன்னு. எல்லா குதிரைகளையும் எடுக்கிற வேலைய இப்ப அவங்க வேல பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ குதிரைகள திரும்ப கீழ விழுந்து கிடக்கு. அது எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும். அடுத்த நாளுக்கான திட்டமிடலையும் பயணணும் அப்படிங்கிறப்ப, இங்க திட்டமிடல் நடக்கும். அங்க அதே மாரி பாரி இன்னைக்கு 7வது குகைய நோக்கி போவான் தூங்குறதுக்காக. இன்னைக்கு குகையோட காவலன்கிறது யாருன்னா கூழையன். ஆனா முடியன் தூங்க போகல. அவனுக்கு நெறைய கலக்கத்துல இருப்பான். அவன்ட்ட போய் என்னன்னு கேட்பாரு வாரிக்கின். "ஏன் நீ தூங்க போலன்னு?" கேட்பாரு. "இல்லங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு 3 காரணம் இருக்கு" அப்படிம்பாரு. அது என்னன்னு சொல்லும்போது, முதல் காரணம் இன்னைக்கு காற்று இன்னைக்கும் வீசல. அதுக்கேத்த மாரி நம்ம திட்டமிட வேண்டியது நெறைய இருக்கு. அது நமக்கு ஒத்துழைப்பு தரலைங்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லப்போது, "பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் விடுப்பா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அது இல்லாமயே நம்மளால சண்டை போட முடியும்." 2வது குழப்பம் என்னன்னு கேட்பாரு. 2வது குழப்பம் என் பையன் தான். "ஏய் இரவாதனுக்கு என்ன குறை?" அப்படிங்கும்போது, "அவனோட வீரம் எனக்கு புடிக்குது. ஆனா அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அவன் பாட்டுக்கு வேக வேகமா தாக்கணும்னு போயிட்டே இருக்கானே தவிர, பின்னாடி என்ன நடக்குது? பின்னாடி என்ன குறிப்பு தரோம்? யாருக்கு என்ன பேசணும்ங்கிறத கவனிக்கவே மாட்றான். வேகமா சண்டை போடணும்னு அலையறான்." அப்படி. "எப்பா அதெல்லாம் இளைஞர்களுக்குரிய சிக்கல்ப்பா. அதெல்லாம் உனக்கு புரியாது. அவன் வந்து ஆபத்தெல்லாம் மாட்ட மாட்டான். பயப்படாத. நீ அவன் அவசரத்த பார்க்குற. ஆனா அவனோட அபராதமான தாக்குதல பார்க்க மாட்ற நீ. அவன் பயங்கரமான வீரன்." அப்படிம்பாரு. சரி 3வது என்ன காரணம்? அப்படிம்பாரு. 3வது வேற யாரும் இல்ல. தேக்கன் தான் காரணம். இன்னைக்கு தாக்குதல்ல அவரோட நெஞ்சு எலும்பு பயங்கரமா உடைஞ்சிருச்சு. ஆனாலும் நாளைக்கு நான் போர்க்களம் வருவேன். விடாப்பிடியா நிக்கிறாரு. சிகிச்சை எடுத்துக்கவும் மாட்றாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படிம்பாரு வாரிக்கையன். நீங்க சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க அப்படிம்பாரு முடியன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல உங்களுக்கு தெரியாதா? குடி ஆசானோ, இல்ல குடி முடியனோ, இல்லன்னா போர்க்களத்துல பாரி வரணுங்கிறது விதி. ஆனா பாரிய எக்காரணத்த கொண்டும் எல்லைய தாண்டி இறக்கி விடக்கூடாதுங்கிறது குடியாத்தனுடையும், குடிமுடியனுடையும் கடமை. அதனால நானும் அந்த இத மீற மாட்டேன். அவரும் மீற மாட்டாரு. அதனால அவரு இல்லன்னா, பாரி இறங்கிருவான்னு பயப்படுறாரு அவரு. அவர் கடமைய செய்யணும்னு உறுதியா இருக்கிறாரும்ப. அவரு அவரோட கடமைய செய்யணும்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாரு முடியன். அதுபோக நாளைக்கு வேற போர்ல குதிரைப்படைகள் அவங்களுக்கு ஏகப்பட்ட அழிவு இருக்குங்கிறனால அவங்க தற்காப்பு போர் தான் பண்ணுவாங்க. அதனால நாளைக்கு நம்ம மொத்த படையும் கிட்டத்தட்ட பாதி போர்லயே நிலக்குழிய செய்யணும் அவங்கள. உதிரனோட விற்படைய வச்சு நம்ம நடுவுல தாக்கணும் அவன். இந்த நேரத்துல இரவாதன் என்ன பண்ணணும், சூழூர் படைகளோட சேர்த்து ஓங்கலத்தையும் பயன்படுத்தி, பகழி அம்புகளையும் பயன்படுத்தணும் இந்த முறை. ஓங்கலத்த மட்டும் பயன்படுத்தினா பத்தாது, பகழி அம்புகளையும் பயன்படுத்தணும். அவன் மூஞ்சல் நகரத்துக்கு போயிரணும். மூஞ்சல் நகரத்த பார்த்துட்டாலே நம்ம வீரர்கள் உற்சாகமாகி நீலன காப்பாத்துற வெறியில பயங்கரமா போர் பண்ண வைப்பாங்க. அதுவரைக்கும் சும்மா தேக்கன நிக்க வச்சா போதும். தேக்கன் சும்மா நின்னாலே போதும். சண்டை போடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்குங்க அப்படிம்பாரு முடியன். சரின்னு சொல்லிருப்பாரு வாரிக்கையன். மறுபக்கம் கருங்கைவாணன் போர் திட்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அவனுக்கு தூக்கம் வராம அவன் மேல அவன் மேடையில ஒரு 3 பொருட்கள விரிச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன இவன் கருங்கைவாணன் போர் திட்டத்த சொல்லிட்டு போயும் தூங்காம இருக்கானேன்னு சொல்லிட்டு குலசேகர பாண்டியன் என்ன பண்ணாரு, இவன் கூடாரத்துக்குள்ளேயே வந்துருவாரு. அங்க பார்த்துக்கிட்டு இருந்தா, அவன் வந்து 3 பொருட்கள பார்த்துட்டு இருப்பான். 1 பறம்பு வீரர்கள் பயன்படுத்திய மெய்க்கவசம். நம்ம சொல்ற அந்த கவசம், உடம்பு கவசம். 2வது ஒரு பக்கத்துல ஒரு வாள் ஒண்ணு இருக்கும். 3வது ஓங்கல அம்பு ஒண்ணு இருந்துச்சு. இது என்ன 3 அப்படின்னு கேட்கும்போது, இது பறம்பு வீரர்கள் பயன்படுத்திய கவசம். எவ்வளவு பெரிய கேடயமா இருந்தாலும், நான் வாள் வீசின வேகத்துக்கு எலும்பு நொறுங்கியிருக்கணும். இல்ல ஆள் செத்து போயிருக்கணும். ஆனா அதையும் மீறி இது காப்பாத்திருக்கு அப்டின்னா, இது எப்பேர்ப்பட்ட கவசமா இருக்கணும். ஆனா பாருங்களேன், இது ரொம்ப எடையே ரொம்ப குறைவா இருக்கு. இது ஒட்டுமொத்த பரம்பரையர்களும் இத போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2வது ஏதோ சாதாரண குச்சி மாரி இருக்கு இந்த குச்சி. இதுதான் நம்ம குதிரைப்படையவே அழிச்சிருக்கு. இது ஒரு அம்புன்னு சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 3வது இந்த ஒரு வாள் வச்சிருக்கியே, அது என்ன அப்டின்னு கேட்பாரு குலசேகர பாண்டியன். அது அவங்க பயன்படுத்திய வாளா அப்டின்னு கேட்பாரு. இல்ல பேரரசே என்னோட சந்தேகம் என்னன்னா, இது சாகலைவனோட பயன்படுத்திய வாளு. சாகலைவன் சாகறதுக்கு முன்னாடி பயன்படுத்திய வாளு. 2 பேர் சண்டை போட்டோம் அப்டின்னா, வாள் ஒரு சில இடங்கள்ல மொனம் இருக்குல்ல, அந்த மொனம் வந்து மழுங்கும். ஆனா இந்த வாள பாருங்களேன், அங்கங்க வெட்டியே இருக்கு. ஒரு வாள வச்சு இன்னொரு ஆள வெட்ட முடியுமா? இன்னொரு வாள் வெட்டி இருக்குன்னா, அது எவ்வளவு கூர்மையானதா இருக்கணும். அவங்க அந்த கூர்மைக்கு எத பயன்படுத்துறாங்க? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிம்பாரு கருங்கைவாணன். குலசேகர பாண்டியரும், ஆமா உண்மதான்.
அப்படிங்கும்போது நான் இதுக்கு தான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இவங்களுக்கு வழக்கமான போர் முறைகள பயன்படுத்த முடியாது. கணக்கு வழக்கு இல்லாம காட்டு முன்னாடித்தனமா இவங்கள அழிச்சுக் கொல்லணும். ஏன்னா இவங்க மனுஷங்களே கிடையாது. பாருங்க இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவான் கருங்கைவாணன். குலசேகர பாண்டியன் எப்ப பார்த்தாலும் நீ வந்து போர் விதிகள கைவிடுறத பத்தியே யோசிக்கிற. அத பயன்படுத்தி அவங்கள ஜெயிக்கணும்னு ஏன் நுழைக்க மாட்ற? அவங்கள இத பயன்படுத்தியே கொல்லணும்னு ஏன் நினைக்க மாட்ற? அப்படின்னு கேட்பாரு குலசேகர பாண்டியன். அப்பதான் எப்பவுமே இல்லாத ஒரு திட்டத்த அவன் சொல்லுவான். ஏன்னா, நாளைக்கு தான் பாரி போருக்கு வராத கடைசி நாள். நாளைக்கு மறுநாள் அவன் வந்தே ஆகணும். ஏன்னா, நாளைக்கு போர்ல அவங்களோட குடி ஆசானையும், குடி முடியனையும் நாம ஒரே நாள்ல கொல்லப் போறோம். நாளைக்கு போருக்கு அப்புறம் நாளை மறுநாள் கண்டிப்பா பாரி போருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட திட்டத்த சொல்லுவான். அந்த திட்டத்த கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். குலசேகர பாண்டியனுக்கு ரொம்ப 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 பிடிச்சிரும். அது என்ன திட்டம்? 3ஆம் நாள் போர் எப்படி இருந்துச்சு? அவங்க குடி முடியனையும், குடி ஆசானையும் கொன்னுட்டாங்களா? அதாவது தேக்கனையும், முடியனையும் கொன்னுட்டாங்களா? அப்படிங்கிறத நாம நாளைக்கு ஒரு பரபரப்பான எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத சொல்லுங்க. முக்கியமா ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யூடியூப்ல கேட்கறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நிறை குறைகளையும் சொல்லுங்க. ஏதாவது திருத்தம் பண்ணா திருத்திக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.